வணக்கம். நான் முரளி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி 29 டிசம்பர் 2020 ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. The side of an equilateral triangle ABC is 28 cm. Find the side of the another equilateral triangle PQR whose area is 16 times the area of the triangle ABC. ஓகே, இப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஏரியாவோட ஃபார்முலா வந்து √3/4 A². ஸோ இங்கே நமக்கு சைடு வந்து 28. ஸோ 28 × 28. ஸோ 4 × 7 வந்து 28. இந்த ஏரியாவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து ட்ரையாங்கிள் பிக்யூஆரோட ஏரியா வந்து 16 டைம்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. அப்போ பிக்யூஆர் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா போட்டுக்கலாம். √3/4 A². 16 டைம்ஸ் ஆஃப் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, இதை அப்படியே இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். √3 × 7 × 28. அப்போ √3 × √3 கேன்சல். அப்போ இங்கே இருக்க 4 வந்து இங்கே மல்டிப்ளை ஆயிரும். ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு வர ஆன்சர் வந்து 112 சென்டிமீட்டர். ஸோ பிக்யூஆர் ட்ரையாங்கிளோட சைடு வந்து 112 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In an election between Rana and Ranveer, Rana got 40% of vote and was defeated by 60,000 vote. Find the number of vote polled in favor of Ranveer. So Ranveer. ஸோ ராணா வந்து 40% ஓட் வாங்குறாரு, ரன்வீர் வந்து 60% ஓட் வாங்குறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 20%. இந்த 20% தான் இந்த 60,000 ஓட்டு. அப்போ ரன்வீர் எவ்வளோ வாங்குவார்னா அவரோட பர்சன்டேஜ் வந்து 60%. ஸோ நம்ம டேரெக்டாக அதை அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ 3000 × 60 வந்து 1,80,000 ஓட்ஸ் ரன்வீர் வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். BCD is a square. X is the midpoint of AB. Y is the point on a BC such that BY is equal to 1/3 BC. If the area of the triangle BXY is equal to 300 cm², find the length of the diagonal AC. ஸோ இப்போ டயக்ராம் எப்படி வரும்னா இப்படி தான் வரும். ஸோ எக்ஸுன்றது மிட் பாயிண்ட்டு. ஸோ பிசின்றது டோட்டலாக 3 பார்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பிஎக்ஸோட வேல்யூ வந்து 3/2 இருக்கும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிஎக்ஸ்ஒயோட ஏரியா கொடுத்துட்டாங்க 300. ஸோ 300 is equal to 1/2 பேஸ் இன்டூ ஏரியா. ஸோ பிஎக்ஸு அதான் பேஸு. ஸோ 3x/2ன்னு எழுதிக்கிறேன். பிஒய் ஹைட்டோட வேல்யூவை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு 100 × 4 வந்து 400. ஸோ x² is equal to 400. எக்ஸோட வேல்யூ 20. ஸோ 1 பார்ட் 20னா அப்போ 3 பார்ட் வந்து 60 இருக்கும். ஸோ ஸ்கொயரோட சைடு வந்து 60 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ஸ்கொயரோட சைடு கிடச்சிருச்சு. அதை டயகனல் கண்டுபிடிக்கணும்னா A√2. ஸோ அதோட ஃபார்முலா வந்து A√2. ஸோ சைடு வந்து 60 × √2 ஆட் பண்ணிட்டா நமக்கு ஏசியோட டயகனல், அதாவது டயகனலோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A sum of 5,000 rupees was lent partly at a 5% simple interest per annum and partly at a 10% simple interest per annum. Total interest received after 5 years was 1,750. Find the amount of money that was lent out 10% simple interest per annum. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம பேசிக்காகவும் சால்வ் பண்ணலாம், ஷார்ட்கட்லேயும் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த 5,000 2ஆக பிரிக்கணும். ஸோ எனக்கு எப்படி 2ஆக பிரிக்கிறாங்கன்னு தெரியாது. அப்போனா நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு வேல்யூவை 5,000 - எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு பிரின்சிபல். ஸோ அப்போ இந்த எக்ஸ்ன்னு எடுத்த பார்ட் வந்து 5% பிஎன்ஆர் ஃபார்முலாவில் போடுறேன். ஸோ 5% × 5 years. அப்போ டோட்டலாக 25/100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. அப்போ அதே மாதிரி இதுக்கு பண்ணால் ஸோ 10%, அப்போ 50/100 வரும். இஸ் ஈக்குவல் டு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுத்துட்டாங்க 1,750. இதெல்லாம் நான் சால்வ் பண்ணலைன்னா எனக்கு வர ஆன்சர் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 3,000 வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ, அதாவது இந்த 5,000 - எக்ஸோட வேல்யூ வந்து 2,000. இப்போ 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எதில் கொடுத்துருக்காங்க, இந்த 2000 தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் நமக்கு பேசிக்காக பண்ணுற மெத்தட். இதை நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணலாம், இந்த சம்மை நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இந்த 5 இயர்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ 5 இயர்ஸுக்கு 1750னா 1 இயருக்கு நான் எவ்வளோன்னு பார்க்குறேன். ஸோ 1 இயருக்கு 350 ருபீஸ் வருது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து வருஷம் ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்து வந்து எக்ஸு ஒய்ன்னு நான் இந்த 2 அமௌண்ட்டை பிரித்து லென் பண்ணுறேன்னா, ஸோ அதில் வந்து எக்ஸுன்ற அமௌண்ட்டை நான் 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறேன், ஒய்ன்ற அமௌண்ட்டை 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறேன். இப்போ 5000ல் இந்த 5% எவ்வளோன்னு நான் பார்க்குறேன். ஸோ 5000ல் 5% எவ்வளோன்னு பார்த்தா எனக்கு 250ன்னு கிடைக்கிது. ஓகேவா? இது வந்து எக்ஸு அமௌண்ட்டில் ஒரு வருஷத்துக்கான வட்டி 250. ஸோ அப்போ ஒய் அமௌண்ட்டில் வந்து 10% இருக்கா, இதை நான் 5% + 5%ன்னு பிரிச்சுக்கிறேன். இப்போ இதே வட்டியாக தான் இந்த 5% இருக்கும். இந்த 5%ன்றது என்னென்னா, இந்த ஒரு வருஷத்துக்கான வட்டியும் எக்ஸோட பிரின்சிபல்லேருந்து கிடைச்ச வட்டிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் இந்த 5%. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 100 ருபீஸ். ஸோ இந்த 5% தான் 100னா அப்போ 1% எவ்வளோ? ஸோ 20 ருபீஸ். இப்போ நம்ம இதோட 100% பார்த்தா ஒய்யில் நமக்கு எவ்வளோ, அதாவது 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் பிரின்சிபலாக இருந்ததுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிம்பிளாக 100% போட்டால் நமக்கு 2000 கிடைக்கிது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஒரு ஷார்ட்கட். ஸோ 5% அதுக்கடுத்து கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக 5% அதிகமாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு 5% ஃபஸ்ட், இதுக்கு செகண்டுக்கு 7%ன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ 7%ன்னு வச்சுக்கிட்டா, ஸோ 5ன்றது 7ன்றது 5 + 2. அப்போ 1 இயருக்கு வந்து 350, அந்த எக்ஸோட 5%ன்றது 250, அதோட டிஃப்ரென்ஸ் 100 தான் இந்த 2%. ஸோ அப்போ 1% வந்து 50, 100% வந்து 5000. ஸோ இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், திருப்பி உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஸோ இதுதான் ஷார்ட்கட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A, B and C can complete a job in 5 days. B, C, D can complete the same job in 10 days. C, D, A can complete the same job in 15 days. D, A and B can complete the same job in 30 days. How long A, B, C, D together will take to finish the job? ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இப்போ ஏபிசி வந்து 5 நாள், பிசிடி வந்து 10 நாள், சிடிஏ வந்து 15 நாள், டிஏசின்றது 30 நாள். ஸோ இதோட எல்சிஎம் 30. ஸோ டோட்டல் ஒர்க்கு 30. ஸோ எஃபிஷியன்சி பார்த்தா 6, 3, 2, 1. இப்போ இது ஏபிசின்றது ஒவ்வொன்றும் 3 தடவை வந்திருக்கும். ஸோ 3 ஆஃப் A + B + C இஸ் ஈக்குவல் டு இந்த எஃபிஷியன்சியோட அடிஷன். ஸோ 12. A + B + C வந்து B + C + D. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு நாளையில் 4 ஒர்க்கை முடிப்பாங்க. அப்போ டோட்டல் ஒர்க்கை வந்து அவங்க 30/4 டேஸில் முடிச்சுடுவாங்க. அதாவது 7/1/2 டேஸில் அவங்க வேலையை முடிச்சுடுவாங்க. ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின், cos 20 டிகிரி, cos 40 டிகிரி, cos 80 டிகிரி. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. cos theta into cos 2 theta into cos 4 theta is equal to 1/4 of cos 3 theta. ஸோ இப்போ இங்கே வந்து தீட்டா வந்து 20 டிகிரின்னு இருக்குது. ஸோ cos 20 டிகிரி into cos 40 டிகிரி into cos 80 டிகிரி is equal to 1/4 of cos 60 டிகிரி. ஸோ cos 60 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/4 into 1/2. ஸோ 1/8 தான் நமக்கு ஆன்சர். இந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Ratio of the mean and median of the certain data is 4:5. Then find the ratio of the mean and mode. ஓகே, நமக்கு மீன் மீடியனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, மீன் மோடோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ இந்த மோடோட வேல்யூ நமக்கு தெரியாது.
மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ மோடு இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் 3 இன்ட்டு மீடியன் மைனஸ் 2 இன்ட்டு மீன். ஸோ நமக்கு மீடியனோட வேல்யூ வந்து 5. ஸோ 5x நான் எடுத்துக்கிறேன். ஸோ 3 இன்ட்டு 5x மைனஸ் 2 இன்ட்டு 4x. ஸோ 15x மைனஸ் 8x ஈக்குவல் டு 7x. இப்போ நமக்கு மோடோட வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ மீனோட வேல்யூ 4, மோடோட வேல்யூ 4x 7xன்னு வச்சுக்கலாம். ஸோ xx கேன்சல் ஆயிரும். ஸோ மோடோட ரேஷியோ வந்து 4:7. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சம் ஆஃப் அண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் LCM அண்ட் HCF ஆஃப் 2 நம்பர் ஆர் 369 and 315 respectively. If one number is 72, find the other number. ஓகே, HCF ப்ளஸ் LCM பண்ணால் வரக்கூடிய நம்பர் வந்து 369. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் வரக்கூடிய நம்பர் 351. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு HCFோட வேல்யூ கிடச்சிரும் 18. ஸோ HCFோட வேல்யூ 9. HCFோட வேல்யூ 9னா LCMோட வேல்யூ 360. ஸோ நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும். HCF இன்ட்டு LCM இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ். ஸோ நமக்கு HCFோட வேல்யூவும் தெரியும், LCMோட வேல்யூவும் தெரியும், அந்த 2 நம்பரில் ஒரு நம்பரோட வேல்யூவும் தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம இன்னொரு நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கேன்சல் பண்ணால் 360 வச்சு 8 டிவைட் பண்ணால் 45. ஸோ அதர் நம்பர் இஸ் 45. ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In an examination, 55% candidate passed in English, 35% passed in Maths, and 20% candidate passed in both the subject. If the total number of failed candidates in both subjects is 1200, then find how many candidates took the exam. ஓகே, இதை நம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். இப்போ வந்து இங்கிலீஷ், மேக்ஸ், ஸோ ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணவங்களோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 20%. ஸோ அடுத்து வந்து இங்கிலீஷ் மட்டும் பாஸ் பண்ணவங்க 55%. இந்த 55லேருந்து 20 மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் 30% மட்டும்தான் இங்கிலீஷ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மேக்ஸில் 35%, அதுலேருந்து 20% மைனஸ் பண்ணிட்டா 15% மட்டும்தான் மேக்ஸில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ டோட்டலாக பாஸ் பண்ணவங்களோட பர்சன்டேஜ் நமக்கு கிடச்சிரும். ஸோ 15 + 35 = 50 + 20 வந்து 70. ஸோ 70% பாஸ் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்க 30% ஃபெயில் ஆகிருக்காங்க. அந்த 30%ஓட வேல்யூ தான் இந்த 1200. ஸோ 30% தான் 1200னா 100%ஓட வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ 4000 பேர் வந்து டோட்டலாக இந்த எக்ஸாமை எழுதியிருப்பாங்க. ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Find the sum of the greatest 3-digit number and the smallest 4-digit number that have 24 as their HCF. ஓகே, இப்போ வந்து நமக்கு கிரேட்டஸ்ட்டு 3-digit நம்பர் வந்து 999, ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் வந்து 1000. ஸோ இது ரெண்டையுமே நம்ம 24ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ அதான் HCFன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு இதில் வரக்கூடிய ரிமைண்டர் வந்து 15 வரும். ஸோ இந்த 15 நான் இந்த 999ல் மைனஸ் பண்ணால் நமக்கு 984. ஸோ இந்த நம்பர் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு நம்பராக இருக்கும். அடுத்து 24 1000ல் டிவைட் பண்ணால் நமக்கு வர ரிமைண்டர் வந்து 16 இருக்கும். ஸோ ரிமைண்டர் 16 இருக்கும். ஸோ இதில் இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 8. ஸோ இந்த 8 தான் நம்ம இந்த 1000ல் ஆட் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணால் 1008 வரும். ஸோ இந்த ரெண்டு நம்பர் தான் 24 HCF, அதாவது 24ஓட ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் வந்து 1992 தான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான் வரும். √150. ஸோ √150 ஸ்கொயர் ரூட் பண்ணால் நமக்கு 5√6 வரும். √54 வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணால் 3√6 மைனஸ் √24 ஸ்கொயர் ரூட் பண்ணால் 2√6. ஸோ ப்ளஸ் பண்ணால் மைனஸ் 5√6. ஸோ கேன்சல் பண்ணால் 0 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃப்ரம் த டாப் ஆஃப் த கிளிப் 25 மீட்டர் ஹை
the angle of elevation of the top of the tower is found to be equal to the angle of depression of the foot of the tower. Find the height of the tower. ஓகே, இதுக்கு வந்து டயக்ராம் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ ஏலேருந்து ஏ தான் டாப் ஆஃப் த டவர், பீன்றது ஃபுட் ஆஃப் த டவர். ஸோ ஏலேருந்து பக்கத்தில் இருக்க அந்த கிளிஃபை பார்க்குறப்ப, டாப்பை பார்க்குறப்ப வர எலிவேஷனும், ஃபுட்லேருந்து கிளிஃபை பார்க்குறப்ப வர டிப்ரெஷனும் ஈக்குவலாக இருக்குமா. ஸோ தீட்டான்னு எழுதிக்கிறேன் ரெண்டையுமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீட்டா 30னா டிப்ரெஷன் 30னா எலிவேஷனும் 30 தான் இருக்கும். ஓகே, இந்த சம்ம நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, கிளிஃபோட ஹைட் கொடுத்துட்டாங்க. ஸோ கிளிஃபோட ஹைட் வந்து 25, அப்போ இதோட ஹைட்டும் 25 தான் இருக்கும். அப்போ ஏஇ இதோட ஹைட் வந்து ஹைட், இதை நான் டோட்டலாக ஹைட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஹைட் மைனஸ் 25 இருக்கும். இப்போ நமக்கு சிஇயும் பிடியும் பேரலாக இருக்கும். அப்போனா நமக்கு இசியோட வேல்யூயும் பிடியோட வேல்யூயும் சேமாக இருக்கும். அதே மாதிரி தான் சிடியோட வேல்யூம் இபியோட வேல்யூம் சேமாக இருக்கும். ஸோ அதனால தான் 25 போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற ட்ரையாங்கிள் வந்து சிடிபி. ஸோ வழக்கம் போல் tan theta is equal to 25/x. அடுத்த ட்ரையாங்கிள் வந்து ட்ரையாங்கிள் CAE. அப்போ tan theta is equal to height minus 25/x. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக tan theta ஈக்குவலாக இருக்குது. அப்போ நான் இதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறேன். ஸோ 25/x equal to height minus 25/x. ஸோ xx கேன்சல், 25 இந்த பக்கம் வந்தால் ஹைட்டோட வேல்யூ 50 மீட்டர். ஸோ அந்த டவரோட ஹைட் வந்து 50 மீட்டர் தான் ஹைட்டு. ஸோ ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ 186 minus 7 into 63 minus 39. ஸோ 63 minus 39ஓட வேல்யூ வந்து 424. ஸோ 24 into 7 பண்ணால் 168 வரும். ஸோ 186 minus 168 plus 5. ஸோ இதோட டிஃபரன்ஸ் வந்து 18. ஸோ 18 plus 5 is equal to 23 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A sum of money amounts to 12,100 in 2 years and 13,310 in 3 years. When the compounded annually rate of interest, find the rate of interest. ஓகே நமக்கு தெரியும். இப்போ 10% இன்ட்ரெஸ்ட்னு நம்ம வச்சுக்கலாம். 100 இருந்தால் ஃபஸ்ட் இயரில் வந்து 110 இருக்கும், செகண்ட் இயரில் 121 இருக்கும். ஸோ இப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து 11. ஸோ இந்த 11ன்றது என்னது, இந்த 110ஓட 10%. அப்போ அதே மாதிரி தான் நம்ம இது ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பார்த்து அது 121ல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தா நமக்கு வேல்யூ முடிஞ்சிடும். ஸோ 12,100க்கும் 13,310க்கும் இருக்க டிஃபரன்ஸ் வந்து 1000 to 10. ஸோ 1000 to 10ன்றது என்னது, இந்த 12,100ஓட 10%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A 2 meter deep and 21 meter wide river is flowing at a rate of 5 km/h. How many kiloliters of water will fall into sea in a 10 minutes? ஓகே, ஒரு சீயோட வைடு வந்து 21, டெப்த்து வந்து 2 மீட்டரா. ஸோ அப்போ அந்த ரிவரோட ஏரியா என்னவாக இருக்கும்? ஸோ 2 into 21ன்றது ஏரியா. ஸோ 42 மீட்டர் ஸ்கொயர் அந்த ரிவரோட ஏரியாவாக இருக்கும். பட் இங்கே என்ன கேட்குறாங்க, சீயில் வந்து 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ கிலோலிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னா, ஏரியா இன்ட்டு ரேட் ஆஃப், ஸோ ஸ்பீட் எவ்வளோ ஒரு கிலோமீட்டருக்கு சம்திங் எவ்வளோ விழுகுது அப்படின்றது தான் அந்த ரேட். ஸோ ஏரியா நமக்கு தெரியும் 42. ஸோ ரேட் ஆஃப் கொடுத்துட்டாங்க 5 km/h. ஸோ km/h, ஸோ இங்கே கிலோ லிட்டரில் இருக்குது. ஸோ 1 மீட்டர் க்யூப்னா 1000 லிட்டர்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அந்த 5 km/hன்றதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா மீட்டர் பெர் செகண்டில் மாற்றிக்கிறேன். ஸோ 5000 டிவைட் பை 60 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு
35,000 வரும். ஸோ வால்யூம் வந்து 35,000 1 மினிட்டில், அதாவது 60 செகண்ட்ஸுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 1 மினிட்டுக்கு இவ்வளோ விழுகுது. அப்போ 10 மினிட்ஸ்க்கு எவ்வளோ விழுகும்? 10 மினிட்ஸ்க்கு வந்து இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 35,000 விழுகும். 35,000 மீட்டர் க்யூப். ஸோ வால்யூம்ன்றனால க்யூப்பில் எழுதிக்கிறேன். 1 மீட்டர் க்யூப்னால் நமக்கு 1000 லிட்டர்னு சொன்னோமா, அதனால தான் இங்கே 35,000 கிலோ லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீட்டர் க்யூப் வந்து கிலோ லிட்டராக மாறிடும். 35,000 கிலோ லிட்டர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து வந்து டிஐ. The following bar graph shows the number of web series released by subscription service mobile application in 2014 to 2018. ஸோ எவ்வளோ வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க பார் கிராஃபில். லைன் கிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் வெப் சீரிஸ் வித் ரேட்டிங் லெஸ் தென் 5 ஸ்டார். ஸோ 5 ஸ்டாருக்கு கம்மியாக இருக்கிறது எவ்வளோ வெப் சீரிஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, 5 ஸ்டாருக்கு அபோவ் இருக்க வெப் சீரிஸோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வெப் சீரிஸ் இருக்குன்னா ஆட் பண்ணால் நமக்கு 190 வரும். ஸோ எவ்வளோ வந்து 5 ரேட்டிங்கு கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தா 50 இருக்கும். ஸோ நமக்கு அதிகமாக இருக்கிறது தான் கேட்குறாங்க. அப்போ 190லேருந்து 50 மைனஸ் பண்ணால் 140 வரும். இன்ட்டு 100 போட்டால் நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். 0 கேன்சல். ஸோ 14,000ல் 19ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வர்றது வந்து 73.6 சம்திங் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 74% தான் 5 ஸ்டாருக்கு அபோவ் மேலே இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட்டு அல்ஜிப்ரா. இஃப் 2x + 5y = 12, xy = 2, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் எக்ஸாமில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபார்முலாலாம் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா a + b ஹோல் க்யூப் ஃபார்முலா. ஸோ a + b ஹோல் க்யூப் = a³ + b³ + 3ab × a + b. ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். பட் இங்கே xyன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த எக்ஸோட வேல்யூ நான் 1ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்யோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ xyயோட வேல்யூ எனக்கு 2 தான் இருக்கும். ஸோ இந்த வேல்யூவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வெரிஃபை ஆகுதான்னு. ஸோ எனக்கு இந்த வேல்யூவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்போ நான் டேரெக்டாக இதை நான் இங்கேவே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 1³ வந்து 1 தான். ஸோ 8 + 125 y³ இருக்கா. ஸோ 2³ வேல்யூ 8. ஸோ 125 × 8 வந்து 1000. ஸோ ஆட் பண்ணால் 1008 தான் இதோட வேல்யூ. இதை போட்டு நம்ம ஃபார்முலாவில் போட்டு மல்டிப்ளை பண்ணி அதெல்லாம் தேவையில்லாத வேலை. எக்ஸாமில் இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The total cost of flooring a room at a rupees 12.5 per meter square is 3,675. If the breadth and length are in a ratio 2:3, find the length. ஓகே, இப்போ வந்து ஒரு ரூம் இருக்குன்னா அதோட ஃப்ளோரிங் மட்டும்தான் பண்ணுறாங்க. அப்போ அது ஒரு ரெக்டாங்கிள் தான். ஸோ நம்ம அதோட ஏரியா கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்போ இதோட ஏரியா இன்ட்டு எவ்வளோ பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு இருக்கோ அதுதான் இந்த அமௌண்ட். ஸோ பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு 12.5னா ஏரியா இன்ட்டு 12.5 = 3,675 தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த 12.5 வச்சு 3,675 டிவைட் பண்ணால் நமக்கு ஏரியா கிடச்சிரும். ஸோ டிவைட் பண்ணால் நான் டிவைட் பண்ணுறதுக்காக இந்த 12.5 நான் எப்படி மாற்றிக்கிறேன்னா 25/2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ 375/25, இந்த 2 மேலே போயிடும். ஸோ 25 டேபிளால் அடித்தா 1. ஸோ பேலன்ஸ் வந்து 11, 4, 7. ஸோ 147 × 2 வந்து 294. ஸோ இதுதான் இந்த ரூமோட ஏரியா. ஸோ ஏரியா நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு பிரெத்து லென்த்தோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6x² = 294 நம்மளுக்கு ஏரியா வரும். அப்போ x² வேல்யூ என்ன வரும்னா 49. அப்போ எக்ஸோட வேல்யூ 7. ஸோ நமக்கு லென்த்தோட வேல்யூ கேட்குறாங்க 3 பார்ட்டு. ஸோ 1 part 7னா 3 part வந்து 21 மீட்டர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இஃப் 1² + 2² + 3² ... 14² வேல்யூ வந்து 1015 தென் 3² + 6² + 9² வேல்யூ +42² வரைக்கும் கொடுத்துட்டு அதோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதோட டோட்டல் வந்து 1000
15. அடுத்து இந்த 3 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் கேட்குறாங்களா? ஸோ இதிலேருந்து நான் 3 ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ இதோட வேல்யூ வந்து 3 ஸ்கொயர் இன்ட்டு 1 இருக்கும், 1 ஸ்கொயராக இருக்கும். அதே மாதிரி 6 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 3 ஸ்கொயர் இன்ட்டு 6 ஸ்கொயராக இருக்கும், சரி 2 ஸ்கொயராக இருக்கும். ஓகேவா? இப்படி தான் இது இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயுமே காமனாக பார்த்தோம்னா 3 ஸ்கொயர் தான் காமனாக இருக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேருந்து 3 ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் டாட் 14 ஸ்கொயர் வரைக்கும் 3 ஸ்கொயர் மட்டும்தான் காமனாக இருக்கும். அப்போ 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, இதோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க 1010. ஸோ 1015 இதில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து 55319 9135 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The train fare, bus fare, air fare between two places in a ratio 5:8:12. The number of persons travelled by them is in the ratio 3:4:5. The total fare collected on a particular day for the mode of transportation for a single trip is 1,07,000. Find the total fare collected from the air passenger. ஓகே, இப்போ அந்த ஃபேர் இன்ட்டு நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த அமௌண்ட்டு கிடச்சிடும். அப்படி பார்த்தோம்னா ட்ரெயின், பஸ்ஸு, ஏரு, ஸோ இதில் ஃபேர் எவ்வளோனா 5:8:12. ஸோ எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்கன்னா 3:4:5. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த டோட்டல் வேல்யூ கிடச்சிரும். ஸோ 15:32:60. ஸோ இந்த ரேஷியோ நம்ம அப்படியே டோட்டல் பண்ணால் நமக்கு 107 வரும். ஸோ இந்த 107 தான் இந்த 1,07,000. அப்போ நம்மளுக்கு ஏர் பேசஞ்சர் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 60,000 தான் ஏர் பேசஞ்சரோட ஃபேர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பை சார்ட் என்ன சொல்லுதுன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மெட்ரோ சிட்டி என்ரோல்டு இன் வேரியஸ் ஹாபி டியூரிங் த சம்மர் 2008. இப்போ வந்து டோட்டலாக 35,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, டோட்டலாக கராத்தே, குக்கிங், க்ரியேட்டிவ் ரைட்டிங்க்கு எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்கன்றத கேட்குறாங்க. ஓகே, கராத்தேவோட பர்சன்டேஜ் வந்து எல்லோ, ஸோ 25. அடுத்து வந்து குக்கிங் வந்து 25 + 8 வந்து 33. க்ரியேட்டிவ் ரைட்டிங்க்கு வந்து 14. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 47% வருது. பை 100 போட்டால் நமக்கு 35 × 47 தான் ஆன்சர். ஸோ 35 × 47 மல்டிப்ளை பண்ணால் 5 20 + 21 461. ஸோ 1645 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அல்ஜிப்ரா. ஸோ அதே மாதிரி தான் x³ + y³ = 35. ஸோ x + y = 5. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x⁴ + y⁴. இதுவும் நம்ம ஃபார்முலாவில் பண்ணலாம். ஸோ இந்த x + y³ ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா நமக்கு xyயோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை வச்சு x + y² வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல, ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸு ஒய்யோட வேல்யூ வந்து 5 ஆட் பண்ணால் இதை நான் 2 3ன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ 2 கியூப் பண்ணால் 8, 3 கியூப் பண்ணால் 27. அப்போ 35 வருது. எனக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ நான் இதில் டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டு போகிறேன். ஸோ x⁴ 2⁴ + 3⁴. 2⁴ வேல்யூ 16, 3⁴ வேல்யூ 81. ஸோ ஆட் பண்ணால் 97 தான் எனக்கு ஆன்சர். எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஆன்சர் தான் தேவை. எப்படி சால்வ் பண்ணணுன்றது முக்கியம் இல்லை எக்ஸாமில். அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ 24 + 7.2 / 8. ஸோ 24 + 0.9 - 6.9 + 5. ஸோ 25 - 6 + 5, ஸோ 24. ஸோ -6 + 5 வந்து -1. ஸோ 24 - 1 23 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A, B and C can complete a job in 40 days, 60 days, 80 days respectively. All the three work together, but A left
A, B and C can complete a job in 40 days, 60 days, 80 days respectively. All the three worked together, but A left 11 days, B left 8 days before the completion of work. In how many days the entire work will be completed? B, C. A 40 days, B வந்து 60 days, C 80 days. Our total work வந்து 240 இருக்கும். ஸோ எஃபிஷியன்சி 3, சாரி எஃபிஷியன்சி 6, பிக்கு 4, 8க்கு 3. இப்போ என்ன சொல்கிறாங்க, கடைசி 11 டேஸில் ஏ லெஃப்ட் ஆயிடுறாரு, கடைசி 8 டேஸில் பி லெஃப்ட் ஆயிடுறாரு. இப்போ கடைசி 8 டேஸில் சி மட்டும் தனியாக வேலை பார்த்துருப்பார். ஸோ அப்போ 8 டேஸில் அவரோட எஃபிஷியன்சி 3, ஸோ 24 ஒர்க் முடிச்சிருப்பார். அதுக்கடுத்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஏ லெஃப்ட் ஆயிடுறாரு, அப்போ பியும் சியும் சேர்ந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ பிசி 3 டேஸ், அவங்களோட டோட்டல் எஃபிஷியன்சி 7, ஸோ 21 வேலையை முடிச்சிருப்பாங்க. ஸோ இதோட டோட்டல் வந்து 45. ஸோ உங்கள் கடைசி 11 டேஸில் 45 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. பேலன்ஸ் இதில் 45 வந்து 240 மைனஸ் பண்ணால் 195 வரும். ஸோ இந்த வேலையை 3 பேர் சேர்ந்து முடிச்சிருப்பாங்க. இந்த 3 பேரோட எஃபிஷியன்சி 13, ஸோ 13 டிவைட் பண்ணால் 15 வரும். ஸோ இது ஒரு 15, இந்த 8 + 3 11, ஸோ 11 + 15 26 டேஸ் வந்து டோட்டலாக இந்த வேலையை என்டையர் ஒர்க்கை முடிக்க அவங்களுக்கு 26 டேஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சிம்பிளிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத க்ளோஸ் பண்ணணும். ஸோ 9 × 2 வந்து 18, 62/5 மைனஸ் 7 கேன்சல் ஆயிரும், அப்போ 16/5 இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தா 5 × 5 4 × 4, ஸோ ப்ளஸ் 4/5 இருக்கும். ஸோ எல்லாமே கீழே வந்து பேஸ் வந்து 5 தான். ஸோ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணால் ஸோ -12, ஸோ 50/5 = 10 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The mean of 150 items was found to be 45. If at a time of calculation 2 items were wrongly taken as 83 and 76 instead of 36 and 46, the correct mean is. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த செம்ம பேசிக்கில் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மீன் 150 ஐட்டம்ஸ் இன்ட்டு 45 போட்டால் நமக்கு டோட்டல் வேல்யூ கிடைக்கும். ஸோ 6750 தான் அந்த வேல்யூ. ஸோ ராங்காக எழுதுனது வந்து 83 76, கரெக்டானது வந்து 38 46. ஸோ அந்த 83 76 மைனஸ் பண்ணணும், 159 அதோட அடிஷன். அடுத்து வந்து 84 ஆட் பண்ணணும், இது ரெண்டோட அடிஷன் 84. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து 6675. இதை 150ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 44.5 வரும். ஸோ இதான் பேசிக்காக நம்ம செய்யக்கூடிய சொல்யூஷன். இதை ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணலான்னா, ஸோ நமக்கு ஆவரேஜ் வந்து 45. ஸோ இது ரெண்டோட வேல்யூ 159 84. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 75. இப்போ நான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ வேல்யூ கூடுது, ஸோ நான் அதை மைனஸ் பண்ணணும். ஸோ -75/150 பண்ணால் எனக்கு 1/2 வரும். 1/2 வேல்யூ 0.5. ஸோ 0.5 நான் மைனஸ் பண்ணால் 44.5 தான் எனக்கு ஆன்சர். ஸோ இதுதான் ஷார்ட்கட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In the sum of the all number between 100 to 200 which is divisible by 12. ஓகே, 100க்கு அப்புறம் 12ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் 108. 200க்கு முன்னாடி 12ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் வந்து 192. ஸோ அப்போ எத்தனை நம்பர்னு கேட்டால் நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணி எழுதிடலாம். பட் அதோட சம்மு கேட்குறாங்க. ஸோ சம் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து n/2 2a + n-1 × d. ஸோ டோட்டலாக வந்து 12 × 9 வந்து 108. ஸோ 9. 12 × 16 வந்து 192. ஸோ அப்போ டோட்டல் எவ்வளோ நம்பர் இருக்குன்னா 7 + 1 8 நம்பர் இருக்கும். ஸோ 8/2 என்னோட வேல்யூ வந்து 8. ஸோ 8/2 × 2 × 108 வந்து 216. ஸோ நான் டேரெக்டாக எழுதிக்கிறேன். 216 ப்ளஸ் n-1 7. 7 × 12 வந்து 84. ஸோ இன்ட்டு 4 இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 300 வரும். 300 × 4 வந்து 1200 தான் சம் ஆஃப் த ஆல் நம்பர் பிட்வீன் 100 to 200 டிவைட் பை 12. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A train leaves Bangalore railway station at a speed of 80 km for Mumbai. After 1 hour, another train leaves Bangalore
railway station for Mumbai at a speed of 100 km per hour. How many hours will the second train to take the first train? ஸோ இது பெங்களூர், இது மும்பை. ஸோ பெங்களூர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற ட்ரெயின் கிளம்புது. அது 1 ஹவரில் 80 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கும். இந்த 1 ஹவர் கழிச்சு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்க ஒரு ட்ரெயின் கிளம்புது. ஸோ இந்த 80 மீட்டர்ஸை கவர் பண்ணுறதுக்கு கவர் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயினை செகண்ட் ட்ரெயின் எப்போ மீட் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ரிலேட்டிவ் ஸ்பீட்னா சேம் டைரெக்ஷன் போது ஸோ இந்த ரெண்டு ஸ்பீடோட டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணும். ஸோ 20, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 80 டிவைட் பை டைம். ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு 4 ஹவர்ஸ் கிடைக்குது. 4 ஹவர்ஸில் தான் இந்த ஃபஸ்ட்டு ட்ரெயினை செகண்ட் ட்ரெயின் மீட் பண்ணும். ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The cost price of 8 tablet is equal to the selling price of 5 tablets. Find the percentage gain. ஸோ ஓகே, டோட்டலாக வந்து 8 டேப்லெட்ஸை தான் விற்கிறாங்க. ஸோ 8 காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 5 செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பை செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ வந்து 5/8. ஸோ அதை வந்து நம்ம டேரெக்டாக போட்டுடலாம். காஸ்ட் ப்ரைஸ் 5, ப்ராஃபிட் 3 இன்ட்டு 100 போட்டால் நமக்கு 60% தான் இப்போ கெயின் பர்சன்டேஜ்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் அடுத்து டிஏ கொஷின். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அதே வெப் சீரிஸ் டிஏ தான். இப்போ என்ன கேட்குறேன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வெப் சீரிஸ் ரிலீஸ்ட் பை எ சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் மொபைல் ஃப்ரம் 2015 to 18. ஸோ 15லேருந்து 18க்குள்ளே இருக்க ரிலீஸ் ஆன வெப் சீரிஸோட ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 190 டோட்டல். ஸோ 14 மட்டும் மைனஸ் பண்ணிட்டா 116. ஸோ டோட்டலாக 4 இருக்குது. அப்போ ஆவரேஜ் 40.